மோர் குழம்பு, வெண்டைக்காய் மோர் குழம்பு வைக்கிறதுக்கு வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்க நல்லா இலை வெண்டைக்காய் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் காயட்டும். நல்லா காஞ்சிட்டு இப்போ வெண்டைக்காவை பொரிச்சு எடுங்க. வெண்டைக்காய் நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதை எடுத்துருங்க. வெண்டைக்காய் பொரிச்ச எண்ணெயிலே மறுபடி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு கடுகு சேர்த்துருக்காங்க. வெண்டைக்காய் மோர் குழம்பு வைக்கிறதுக்கு கடுகு சேர்த்துருக்காங்க. ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம். கடுகு பொரிஞ்சிட்டு இப்போ சேர்த்துருக்காங்க பச்சை மிளகாய் எல்லாம். வெண்டைக்காய் மோர் குழம்பு நல்லா வதங்கட்டும். வெண்டைக்காய் நல்லா தனித்தனியாக பசம் இல்லாத அளவுக்கு வேக வச்சு வச்சுருக்கு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்காங்க மோர் குழம்புக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தக்காளி சேர்த்துருக்காங்க. நல்லா கிண்டி விடுங்க. தக்காளி வேகட்டும். வெண்டைக்காய் மோர் குழம்பு நல்லா வதங்கட்டும். இது குழம்பு மசாலா ஒரு கரண்டி சேர்த்துருக்காங்க. மசாலா நல்லா ரெடி ஆகிட்டு ஸோ வறுத்து வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துருக்காங்க. ஒரு மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. கேஸை ஆறட்டும். ஆறின பிறகு மோர் சேர்க்கணும். வெண்டைக்காய் நல்லா ஆறிட்டு இப்போ மோர் சேர்த்துருக்காங்க. வெண்டைக்காய் மோர் குழம்பு எல்லோரும் சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாந்தா சமையல், நெல்லை சாந்தா சமையல்.